வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அழுவதா, சிரிப்பதா, இல்லை அறிவுபூர்வமான செயலா, இல்லை அறிவு கலந்த முட்டாள்தனமான செயலா, இல்ல சூழ்நிலைக்காக செய்யப்படக்கூடிய ஒரு செயலா அப்படிங்கிறது தெரியல. நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டோம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி கொடு வைக்கக்கூடிய ஒரு விழா நடக்கும். இந்து மக்கள் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. வீட்டுக்குள்ள கொடுவை வைத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இல்லை இவங்களே சொல்லுவாங்க, நாங்க கொடு வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அப்படின்னம்னா பஜனை பாடல்கள், அப்புறம் இந்து மத பாடல்கள், மற்றபடி சாஸ்திர சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட சில நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மற்றபடி சுண்டல், அப்புறம் மற்றபடி டீ காஃபி பால், மற்ற டிஃபனை கூட நான் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரிலாம் பலவிதமான நவராத்திரி குடு விழாவில் நான் கலந்துருக்கேன். ஆமாம், நிறைய பேர் என்னை அரவணைத்து அந்த விழாவுக்கு நிறைய பேர் இன்னைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷம் நான் நிறைய விழாவில் கலந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு விழா இன்னைக்கு ஆரம்பமாயிருச்சு. 3/10/2024 இருந்து 12/10/2020 வரைக்கும் இது இந்தியா ஃபுல்லா நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் உலக அளவு, உலகத்துல எங்கெல்லாம் இந்து மக்கள் இருக்கின்றாலும் அங்கெல்லாம் கொலு வச்சு நவராத்திரி அந்த விழா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு ஏரியாத்துல ஒவ்வொரு சிஸ்டம். தமிழகத்தை பொறுத்தவரை கொடு வைப்பாங்க. மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய சமயத்துல சாஸ்திர சம்பிரதாயம் அடிப்படையில் பலவிதமான பாடல்கள், மத நல்லிணக்க வழிபாடுகள் செஞ்சு வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவாங்க. ஆனா வட இந்தியாவில் அப்படி கிடையாது. கர்பா அப்படிங்கிற ஒரு நடனத்தோட கொண்டாடுவாங்க. சில பேர் கொழு வச்சு அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனா வட இந்தியாவில் குறிப்பிட்ட மத்திய பிரதேசம், மற்ற சோன்சோ அங்க இருக்கக்கூடிய பலவிதமான இடங்கள்லாம் கர்பா அப்படிங்கிற ஒரு நடனம் நடத்துவாங்க. அதாவது பந்தல் போட்டு ஒவ்வொரு நாளுமே அது நடக்கும், கர்பா நடனம். அப்போ ஆண்களும் பெண்களும் கலந்து கோலாட்டம் ஆடுவார்கள். கோலாட்டம் ஆடுவாங்க. கோலம் முடிச்சது பின்னால் நடனமும் ஆடுவாங்க. சினிமாவில் டான்ஸ் ஆடுற மாதிரி நடனம் ஆடுவாங்க. அந்த நேரத்தில் இந்து பெண்கள், இந்து ஆண்கள், அதுல பலவிதமா முஸ்லீம் இளைஞர்களும் கலந்து ஆடக்கூடிய ஒரு சூழல். சாதாரணமா ஒரு பண்டிகை அப்படின்னா அதுல இந்து மக்கள் கலந்துக்குவாங்க. இந்து பண்டிகையா இருந்தா அதுல இஸ்லாமியரும் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய பண்டிகையா இருந்தா இந்துக்களும் கலந்துக்கிறாங்க. வெல்கரா கூப்பிடக்கூடிய சமயத்துல அவங்களும் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான கலவையான ஒரு நடனமாகத்தான் அந்த கர்பா நடனம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்து மக்கள், இளம் பெண்கள் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அதோட சேர்ந்து ஆணும் பெண்ணும் கலந்து ஆடுவதா கர்பா நடனம், கோலாட்டம் மாதிரி. கோலாட்டம்னு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. அது கர்பா நடனம் அங்க பேர் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்ல அதுக்கு கோலாட்டம்னு பேரு. அந்த கோலாட்டம் ஆணும் பெண்ணும், பெண்ணு ஆணும் கலந்து ஆடக்கூடிய சமயத்துல அப்ப தெரியும் கோலாட்டம் இல்லாம அது டான்ஸா நடக்கும். சினிமா நடக்கக்கூடிய டான்ஸாவும் நடக்கும். அந்த இதுல இந்து பெண்கள் பண்றாங்க. அதோட சேர்ந்து இந்து மத ஆண்களும் கலந்து பண்ணக்கூடிய சமயத்துல சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களை இஸ்லாமிய ஆண்களும் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்களும் கலந்துக்கிட்டு கோலாட்டம் நடத்துறாங்க, கலந்துக்கிட்டு பண்ணக்கூடிய சமயத்துல யார் இந்து ஆண், இந்து இளைஞர் யார், இஸ்லாமிய இளைஞன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இது சில பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பலவிதமான ஒரு கருத்துக்களின் வெளிப்பாடு. ஆமா, இதை சில பேர் டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாங்க. சில பேர் அப்படி கிடையாது. இப்பதான் நடந்து கொண்டு பாசிச ஆட்சி ஆச்சு, பிஜேபி ஆட்சி. எப்படியாவது அதுக்கு ஒரு டார்கெட் வைக்கணும்னு சொல்லி போட்டு வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த கோலாட்டத்துக்குள்ளேயும் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அதுக்கு ஒரு தடை. பாருங்க எப்படியெல்லாம் இஸ்லாத்தை, குறிப்பாக இந்து மதமும் இஸ்லாமும் இணைந்தே விடக்கூடாது என்பது எவ்வளவு கருத்துமா இருக்காங்க பாருங்க இந்த பாஜகவினர். அதுக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஐடியா சொல்லி பார்த்துருப்பாங்க போல இருக்கு, கேட்கல. குறிப்பிட்ட ஒரு ஏரியால அப்படிங்கிற சமயத்துல ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஐடியா யார் பண்றது அப்படின்னா, இந்தூர் ஊரக மாவட்ட பாஜக தலைவர் சிண்டு வர்மா அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாங்க. என்ன ஐடியா, அந்த ஏரியாவில்
அந்த கோலாட்டம் கர்பா அப்படிங்கிற கோலாட்டம் வந்து கோலாகலமா நடக்கும் போல இருக்கு. நடக்கும், எல்லாத்தையும் நடக்கிறதா நடக்கும் போல இருக்கு. இவர் அதுல வருஷம் கலந்துக்குவார் போல இருக்கு. பார்த்துருக்காரு ஒவ்வொரு வருஷம். என்னடா அது இஸ்லாமிய இளைஞர் வந்து கலந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்கள் பெரும்பாலும் ஆட மாட்டாங்க, அதுல இஸ்லாமிய இளைஞர் ஆடிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தின் வெளிப்பாடு, ஒற்றுமையின் வெளிப்பாடு. கூப்பிட்டுருப்பாங்க, பாப்பா இந்த மாதிரி வந்து கோலாட்டம் நடக்குது, நீங்க வந்து கலந்துக்கன்னு சொல்லிட்டு அந்த இந்து அந்த இந்து பெண் வந்து அந்த இளைஞி, அந்த மாணவி இளைஞி கூப்பிட்டுருப்பாங்க, இந்து இளைஞி கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு இஸ்லாமிய இளைஞர் வந்து சேர்ந்து ஆடுவாங்க. இது ஒரு கண்ணு கருத்தமா பார்த்து இதுக்கு ஒரு வேட்டு வைக்கன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அதாவது அதான் இந்தூர் ஊரக மாவட்ட பாஜக தலைவர் சிண்டு வர்மா சொல்லி பார்த்துருப்பாங்க போல. கேட்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படிங்கிற சமயத்துல, அதாவது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதம் தான் அங்கு உள்ளே நுழையணும் அந்த பந்தலுக்குள்ள. அதுலயும் சில விஷயங்கள் இருக்கான். இதுக்கு தடை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆதாரம் கொண்டாங்க அப்படின்னு தடை பண்ணி பார்க்க சொல்றது. இந்து இளைஞர்கள் வந்து ஆதாரம் வந்து மார்பிங் பண்ணி பேரை மாத்தி மற்ற உருவத்தை மாத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு அதுலயும் வந்து கலந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. பார்த்துருக்காரு, ஐடியா பண்ணிருக்கிறாரு. என்ன ஐடியான்னா, இப்ப கர்ப்பா நடனம் ஆமா நடக்கக்கூடிய சமயத்துல ஆல்ரெடி வந்து யாரா இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த மதமாக இருந்தாலும் சரி, உள்ள நடனம் ஆடக்கூடியவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கோமியத்தை கொடுறா அப்படின்ட்டாரு. மாட்டு மூத்திரம் கோமியத்தை கொடு, ஒரு டம்ளர் கோமியம் இல்லை அரை டம்ளர் கோமியத்தை கொடு. குடிக்கிறாங்களா பார்ப்போம். குடிச்சாங்கன்னா இந்துக்கள், குடிக்காட்டி இஸ்லாமியம். முடிஞ்சு போச்சா? அப்புறம் நெத்தியில வந்து இது சந்தனத்தை தூவி அதுல வந்து திலகத்தையும் கலந்து வச்சு ஒரு ஏற்பாடு. நெத்தியில சந்தனம் பூசிட்டு அதுல குங்குமத்தை வச்சுட்டு அதோட சேர்த்து கோபியத்தை குடிக்க கூடாது. ஆமா, இதெல்லாம் ஏத்துக்கிட்டான்னா அந்த இளைஞன் வந்து இந்து இளைஞர், இல்லாவிட்டால் இஸ்லாமிய இளைஞர். இந்த மாதிரி நம்ம வடிகட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி எல்லாம் ஒரு குறுக்குத்தனமான ஒரு ஐடியா இல்லை, இது கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா. இதுல வந்து இஸ்லாமியர்களுடைய இந்து மதம் அந்த ஒற்றுமை வந்து பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதுல சிரிச்சு பிரயோஜனம் கிடையாது, சிந்திக்கிறது நிறைய இருக்கு. எப்படியெல்லாம் இந்துவோடு, மீண்டும் சொன்ன மாதிரி தான், இந்துவோடு இஸ்லாமியர்கள் கலந்து விடக்கூடாது, அதே மாதிரி இஸ்லாமியத்தோடு இந்து மக்கள் கலந்து விடக்கூடாது. எப்படியெல்லாம் வந்து இந்த பாஜகவினர் ஒரு கால் கட்டு கை கட்டு ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டு போடுறாங்க பாருங்க, தடை கட்டு. எப்படிலாம் பாருங்க, இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஜனநாயக நாடு, எல்லாருமே கலந்து பரவக்கூடிய விஷயம். மற்றபடி வந்து ஒரு விஷயம் கல்யாணம் காட்சி, மற்றபடி இந்த மாதிரி வந்து தீபாவளி கொண்டாட்டம், பொங்கல் கொண்டாட்டம், கர்பா நடனம், இதெல்லாம் வந்து எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து தடை போட்டு மற்றபடி வந்து இஸ்லாமியர்களை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம், நம்ம நல்ல இணக்கம். ஆமா, அப்படித்தான் சொல்லணும். அந்த மாதிரிலாம் ஒரு நடக்கக்கூடிய சூழலை பாஜகவுடைய நிலைப்பாடு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்துல உண்மை கேவலமா தான் இருக்கு. இல்ல மாட்டு மூத்திரத்தை கொடுத்து பட்டையில நாமத்தை நெத்தியில இது சந்தனத்தை போட்டு அதுல வந்து குங்கும பொட்டை வச்சு இஸ்லாமியன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை வைத்து பிரிச்சு மற்றபடி வந்து உள்ள அனுப்பணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷத்துக்கு யுத்தியை மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மீறி இஸ்லாமிய இளைஞர்கள் கலந்து அந்த கோலாட்டம் விளையாடுவாங்க. அதை கண்டுபிடிக்க முடியாதான். ஏன்னா கூட்டமா நடந்துட்டு இருக்க சமயத்துல யார் இஸ்லாமியன் யாரு இந்து அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு வடமாநில இருக்குது. இடையில குறுக்க வந்து வர்றவன் யாரு தெரியுமா? அரசியல்வாதி தான். இந்த மாதிரி நபர்கள் தான், அரசியல்வாதி தான் வந்து அந்த இந்து இஸ்லாமிய ஒற்றுமை வந்து கெடுத்து குழைத்து நாசம் பண்ணுவது. ஆமா, அதனால வந்து இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். கர்பா நடனம் நடந்துட்டு போகுது, நம்ம இந்துக்களோட இஸ்லாமிய சேர்ந்து ஆடுறானா நல்ல விஷயம்தான், அது ஒற்றுமையின் வெளிப்பாடு. அதே மாதிரி குழு, நவராத்திரி குழுவுக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து இந்த சிண்டு வர்மாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. கர்பா நடனத்துல நீ வந்து இஸ்லாமியன் கலந்துக்கிற தடுக்கணும்னு சொல்ற, ரைட்டு, ஓகே. கொழு பொம்மை வைக்கக்கூடிய இந்து மக்கள் கூப்பிடுறாங்க, அதுக்கு நீ உன்னால தடுத்து விட முடியுமா? அவர்களை கொடுக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை, அப்புறம் கொண்டைக்கல்ல சுண்டல், அந்த இது டீ காஃபி பாலை உன்னால் தடுத்து விட முடியுமா? முடியவே முடியாது. உங்களுடைய நிலைப்பாடு 10 வருஷம் முடிஞ்சிச்சு, 11 வருஷம் நடந்துட்டு இருக்கு. வரும் காலங்கள் 2029 சுத்தமா பெட்ரோல் வாஷ் மாதிரி வாஷ் பண்ணிடணும்.
இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எதுலேயுமே ஒரு மதவாதத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்சியை மீண்டும் நம்ம இந்தியாவோட ஆளை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன இஸ்லாமிய இந்து ஒற்றுமை எவ்வாறு நிலைக்கும்? நம்ம தான் யோசிக்கணுங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.